வணக்கம் நண்பர்களே, குயின்ஸ் வேர்ல்ட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் மோமோஸ் பண்ணுறதா பார்க்க போகிறோம். மைதா மாவு 2 கப் எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பு, எண்ணெய் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைச்சிக்குவோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சப்பாத்தி பதத்துக்கு விரைய வச்சுக்கிடுவோம். நல்லா சாஃப்டாகிறது வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாகவே தெளிச்சிக்கலாம். தெளித்து இந்த பக்குவத்துக்கு விரவி மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப்பிங்க்கு என்னெல்லாம் வெட்டி வச்சுருக்கீங்கிறத பார்க்கலாம் வாங்க. பல்லாரி, குடைமிளகாய், கேரட், முட்டைக்கோஸ். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பல்லாரியை வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல குடைமிளகு, அதையும் கூட போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். கேரட் எல்லாத்தையும் போட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்ல மிளகு பொடி அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து வெந்து வந்ததுக்கப்புறமா இதை இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுருந்த மைதா மாவை எடுத்து கொஞ்சமாக மாவில் தடவி பரத்தி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ அந்த டிசைனை நீங்கள் பரத்தி எடுத்துக்கலாம். இந்த பக்குவத்துக்கு பரத்தி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு அச்சு எடுத்திருக்கேன். அதில் தான் இப்போ பரத்தின மாவை வச்சுருக்கேன். அதுக்குள்ளே கொஞ்சமாக ஸ்டஃப்பிங் வச்சு அந்த அச்சை மூடி இப்படி தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை பாருங்கள், மிச்சம் இருக்க மாவெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லாவே வந்திருக்குதுங்க. இன்னொரு மாடலை நான் பண்ணுறேன் பாருங்கள். அது அச்சு இல்லாமல் நானே பண்ணுறது. ஒரு 3 டிசைன் இன்றைக்கி நான் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி பரத்திட்டு அந்த சைடில் உள்ளதை அப்படி முறுக்கி விட்டாலே போதும். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சைடில் தண்ணி எதுவுமே தடவ வேண்டாம், சும்மா உருட்டி விட்டாலே போதும். அழகான ஒரு டிசைன் கிடச்சிருக்கு பாருங்கள். இன்னொரு மெத்தட் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ரவுண்ட் மாடலில் பூ மாதிரி எப்படிங்கிறத இப்போ நீங்கள் பாருங்கள். இப்படி மாவு உள்ளே வச்சுக்கோங்க. ஒரு விளிம்பை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு விளிம்பை சுற்றி ஒட்டி வைங்க. இப்போ அது ஒரு பூ மாதிரி நமக்கு கிடச்சிரும். அப்படி சுருட்டிட்டு மிச்சம் இருக்க மாவை மேலே உள்ளதை பிச்சு எடுத்துருங்க. பாருங்கள், அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு இட்லி குட்டத்தில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமாக இட்லி தட்டில் எண்ணெய் தடவி நம்ம பரத்தி வச்சுருந்த மாவெல்லாம் அதில் வச்சு அவிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், வெந்துடுச்சு. அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் அதுக்கு ஒரு சட்னி வச்சு சாப்பிட்ருக்குறோம். இந்த சட்னி உங்களுக்கு முன்ன வீடியோவில் போட்டிருக்கேன். இது ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.